ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு சென்டென்ஸில் எப்படியெல்லாம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ப்ளே ஆகும், அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டென்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல்ரெடி நம்ம வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம், நம்மளுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்போ தான் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் புரியும். ஏன்னா இது வந்து எஸ்விவிஓ, ஓகேங்களா, எஸ்விஓ அந்த ஓன்ற இடத்துல தான் ஆப்ஜெக்ட். அதில் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் 2 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்தா மட்டும்தான் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்விஓவை தாண்டிடுவோம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மீனிங் பார்த்துடலாம். நாம் இதில் ஒரு வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்றால் அந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் ப்ரோனனை பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதில் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஜெக்ட் ப்ரோனனானது யாருக்காக, யாருக்கு என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம வந்து நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்டில் நான் பார்த்துருப்போம் அப்படின்னா ஐ ஏட் பிரியாணி. ஓகேங்களா, ஸோ நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன், அது வந்து டைரக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வந்து அதில் நம்ம வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனோ நம்ம பயன்படுத்தலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரோனோன்னா நம்மளுக்கு தெரியும், மீ, ஓகேங்களா, யூ, தெம், ஓகேங்களா, ஹிம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வரது தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ண மாட்டோம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, யூஸ் பண்ணும்பொழுது அதோட மீனிங் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது தெரிஞ்சிட்டாவே நம்ம வந்து எஸ்விஓ அந்த பேட்டர்னை வந்து தாண்டிடுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எஸ்னா சப்ஜெக்ட்டு, வீனா வெர்பு. ஓகேங்களா, ஸோ ஓன்ற இடத்துல தான் எது ஃப்ரண்ட்டில் வரும், எது பேக்கில் வரும் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு யாருக்கு, யாருக்காக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுதான் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக ப்ளே ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ நான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட் வரணும், ஒரு வெர்பு வரணும். ஓகேங்களா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். நான் என் தங்கச்சிக்கு ஒரு கார் வாங்கினேன். ஓகேங்களா, ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி வரும்னா, நான் ஒரு கார் வாங்கினேன். ஓகேங்களா, ஐ பாட் எ கார். ஓகேங்களா, யாருக்காக வாங்கினேன் அப்படின்றப்ப தான் நம்மளுக்கு இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை தான் நம்ம வெர்புக்கு முன்னாடி போடணுமா அல்லது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போடணுமான்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நம்ம டவுட் இருக்கும். ஓகேங்களா, நான் மேலே போட்டிருக்கோம் ஐ பாட் மை சிஸ்டர் எ கார். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து நம்ம மேலே இருக்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட மீனிங். ஸோ கீழே இது ஐ பாட் எ கார் ஃபார் மை சிஸ்டர். ஓகேங்களா, ஸோ போத் சென்டென்ஸும் வந்து ரொம்ப ஈக்குவலான சென்டென்ஸ் தான். ஓகேங்களா, நான் 2வது படிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 3-4 ஸ்லைட் நம்ம தாண்டிட்டோம்னா உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, அவள் என் அண்ணனுக்கு ஒரு கடிதம் அனுப்பினாள். சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதை டைரக்ட் ஆப்ஜெக்டில் எப்படி சொல்லுவீங்க? அவள் ஒரு கடிதம் அனுப்பினாள். ஓகேங்களா, அவள் ஒரு கடிதம் அனுப்பினாள் அப்படின்னா ஷி சென்ட் ஏ லெட்டர். ஓகே, யாருக்காக அனுப்பினாள் அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை மென்ஷன் பண்ணும் பொழுது அங்கே வந்து டைரக்ட், ஓகேங்களா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ப்ளே ஆகுது. ஓகே, அதோட மீனிங் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஷி சென்ட் மை பிரதர் ஏ லெட்டர். ஓகேங்களா, இதுதான் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட மீனிங். ஓகே, ஷி சென்ட் மை பிரதர் ஏ லெட்டர். ஓகேங்களா, அவள் வந்து என் அண்ணனுக்கு ஒரு கடிதம் அனுப்பினாள். ஸோ அது உங்களுக்கு மனப்பாடம் ஆகலை அப்படின்னா கீழே அவனை ரீஅலைன் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு டைரக்ட் வரும், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னு தெரியும். ஷி சென்ட் எதை சென்ட் பண்ணா? எ லெட்டர். யாருக்கு? டு மை பிரதர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது முடிச்சிட்டிங்களான்னா இதுக்கப்புறம் ஒரு லென்த்தியான சென்டென்ஸ் நீங்கள் கவர் பண்ண மாதிரி. ஓகேங்களா, ஸோ 3 படிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய அம்மா ஒரு புதிய செல்ஃபோன் என் அண்ணனுக்காக வாங்கினாங்க. சொல்லும் பார்த்தீங்களா, எங்கள் அம்மா வந்து ஒரு புதிய செல்ஃபோன் வந்து எங்கள் அண்ணனுக்காக வாங்கினாங்க. அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மை மதர் பாட் மை பிரதர் ஏ நியூ செல்ஃபோன். ஓகேங்களா, ஸோ இப்படியும் ஒரு சென்டென்ஸ் வருன்றதுனால தான் நான் 2ஆக போட்டிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ நீங்கள் அதையே உங்கள் ஸ்பீக்கிங்லேயும் சரி, ஓகேங்களா, உங்கள் ரிட்டன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மை மதர் பாட் மை பிரதர் ஏ நியூ செல்ஃபோன். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மை மதர் பாட் எதை வாங்கினாங்க? ஏன் நியூ செல்ஃபோன். யாருக்காக வாங்கினாங்க? ஃபார் மை பிரதர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எந்த மீனிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எந்த
சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். போத் ஆர் கரெக்ட். அதில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இடத்துல வந்து வீட்டுக்கு, அதாவது அந்த வெர்புக்கு பக்கத்தில் போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டில் போட்டிருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீனிங்கு. ஆனால் போத் ஆர் சேம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். என்னுடைய அப்பா எங்களுக்கு ஒரு கதை சொன்னார். ஓகேங்களா? எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு கதை சொன்னார் அப்படின்னா, ஸோ நம்ம இதை வந்து டைரக்ட்லி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எங்கள் அப்பா எங்களுக்கு வராது, எங்கள் அப்பா ஒரு கதை சொன்னார். ஓகேங்களா? மை ஃபாதர் டோல்ட் எ ஸ்டோரி. அது வந்து டைரக்டில் வந்துடும். ஸோ இதில் வந்து ரெண்டுமே இன்டைரக்டாக ஒரு சென்டென்ஸில் வந்ததுனா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபாதர் டோல்டு ஹஸ் எ ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து ஆஃப்டர் வெர்புக்கு அப்புறம் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதையே பேசலாம். இல்லையானா நம்ம போன சென்டென்ஸில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டைரக்ட், அதுக்கப்புறம் இன்டைரக்ட். ஸோ மை ஃபாதர் டோல்டு எதை சொன்னார்? எ ஸ்டோரி. யாருக்கு சொன்னார்? எங்களுக்கு. மை ஃபாதர் டோல்ட் எ ஸ்டோரி டு அஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் போடும்பொழுது டு அல்லது ஃபார் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூல். ஏன்னா நம்ம எண்டில் வந்து வெறும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் போட முடியாது. ஸோ அதனால் யாருக்காகன்னு மென்ஷன் பண்ணுறப்போ டு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து யாருக்காக அப்படின்றப்போ ஃபார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். 5வது படிக்கிறேன் பாருங்கள். நான் பணத்தை என் அக்காவிற்காக கேட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் பணத்தை வந்து என் அக்காவுக்காக கேட்டேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் தான் கேட்டேன். ஐ ஹாஸ்ட் மை சிஸ்டர் மணி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நான் சிஸ்டரிடம் காசு கேட்டேன்னு வராது. ஓகேங்களா? ஸோ நாம் வந்து யாருக்காக ஒரு வேலையை செய்கிறோம் அந்த ஒரு மீனிங்கில் தான் வந்து எப்போவுமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ப்ளே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேங்களா? ஐ ஹாஸ்ட் மணி ஃபார் மை இங்கே வந்து சிஸ்டர் வரணும். ஸோ போத் ஆர் சேம். நான் இங்கே வந்து ஃபாதர்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஐ ஹாஸ்ட் மணி ஃபார் மை ஃபாதர். நான் எங்கள் அப்பாவுக்காக காசு கேட்டேன். ஓகேங்களா? ஸோ எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதையே பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஒரு லென்த்தியான சென்டென்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு டே பை டே கான்வர்சேஷனில் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்தால் எங்கே பேசணும், அதுதான் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அடுத்தது வந்து நம்ம செய்கிற வேலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரணுமா? ஓகேங்களா? ஆஃப்டர் இன்டைரக்டாக ஆக்ட் ஆகும்போது அது எங்கே வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 6வது படிக்கிற பாருங்கள். நான் அவளுக்காக ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, இது டைரக்ட் ஆப்ஜெக்டில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கினேன், அவ்வளோதான். ஐ பாட் எ நியூ ட்ரெஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து டைரக்ட்டு. நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் ஒரு சென்டென்ஸில் வருது அப்படின்னா அதோட எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஐ பாட் எ நியூ ட்ரெஸ் ஃபார் ஹெர். அவளுக்காக நான் வாங்கினேன். ஓகே, காக அப்படின்னு வரப்போ ஃபார் வரும், நம்மளுக்கு தெரியும். நான் அவளுக்கு வாங்கினேன் அப்படின்றப்போ டு ஹெர். ஓகேங்களா? அந்த ஒரு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு போத் சென்டென்ஸ் ரெண்டுமே சேம் தான். நீங்கள் வந்து ஆஃப்டர் வெர்புக்கு அப்புறம் நீங்கள் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியான மீனிங்கில் தான் வந்து நம்மளுக்கு இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளே ஆகும். ஓகேங்களா? 7th படிக்கிறேன் பாருங்கள். நான் என் நண்பனுக்காக ஒரு பரிசு வாங்கினேன். ஓகேங்களா? நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஐ பாட் எ கிஃப்ட். நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன். அதில் வந்து கிஃப்ட்டுன்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செகண்டு பாருங்கள். ஐ பாட் எ கிஃப்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட். என் நண்பனுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம ஃபார் எடுத்துன்னு வந்து எண்டில் போட்டுரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீ ஃபார் போடாமே இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அது எப்படி வரும்னா, ஐ பாட் மை ஃப்ரெண்ட் ஏ கிஃப்ட். ஓகேங்களா? ஐ பாட் மை ஃப்ரெண்ட் ஏ கிஃப்ட். அந்த மாதிரியே நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து பேசலாம். உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதுக்கப்புறம் டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஓகேங்களா? பை கீப்பிங் திஸ் கான்செப்ட் வித் எனி ஒன். ஸோ multiple time you try to watch this video for getting more information about this concept. Okay, so multiple times நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 8வது படிக்கிறோம் பாருங்கள். அவன் எனக்கு அவனுடைய செல்ஃபோனை காட்டினான். ஓகேங்களா? ஸோ அவன் எனக்கு அவனுடைய புதிய செல்ஃபோனை காட்டினான். அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஹீ ஷோடு மீ. ஓகேங்களா? அவன் எனக்கு காட்டினான். ஹீஸ் எ நியூ செல்ஃபோன். ஓகேங்களா? அவனுடைய புதிய செல்ஃபோனை எனக்கு காட்டினான். ஓகேங்களா? ஹீ ஷோட் ஹிஸ் நியூ செல்ஃபோன் மீ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ நீங்கள் அந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போத் சென்டென்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதாவது வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பயன்படுத்தும் பொழுது அதில் வந்து நம்ம வந்து டு அல்லது ஃபார் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து யாருக்காக அப்படின்னு மென்ஷன் பண்ணுற பொழுது ஃபார், யாருக்கு நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து அங்கே வந்து டு.
இந்த ஓகேங்களா, இந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கப்புறம் டெஃபினெட்லி வி கேன் அச்சீவ் அவர் ஃபுல்யன்சி. ஓகே, ப்ராமிஸ்லி. 9th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ 9th பாருங்கள், எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தார். ஓகேங்களா, ஸோ எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தார் அப்படின்னா மை டீச்சர் கேவ் ஹஸ் ஹோம்ஒர்க். ஓகேங்களா, ஸோ அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் பரவாயில்ல. மை டீச்சர் கேவ், ஓகேங்களா, எதை கொடுத்தாரு? ஹோம்ஒர்க். யாருக்கு கொடுத்தாரு? எங்களுக்கு. ஓகேங்களா, மை டீச்சர் கேவ் ஹோம்ஒர்க் டு அஸ். ஓகேங்களா, மை டீச்சர் கேவ் ஹோம்ஒர்க் டு அஸ். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஓகேங்களா, நீங்கள் இன்னும் உங்கள் ஃப்ளூயன்ஸை அச்சீவ் பண்ணலை அப்படின்னா ஸோ என்ன கேட்டிங்களா நீங்கள் இந்த செகண்ட் சென்டென்ஸ் ஃபாலோ பண்ணிங்களானே போதும். டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் யுவர் டார்கெட். ஓகேங்களா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ், ஸோ அட் த டைம் யூ ஹாவ் டு மென்ஷன் த ஆக்ஷன், ரைட்? ஸோ ஆக்ஷன், ஓகே, டெஃபினெட்லி இட் மீன்ஸ் ரிலேட்டட் டு த டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ ஆக்ஷன் வந்து எதை மென்ஷன் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்டை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை மறக்கவே கூடாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ 10வது பாருங்கள், அந்த கம்பெனி அவனுக்கு ஒரு புதிய வேலையை வழங்கியது. ஓகேங்களா, ஸோ அவன் ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்பான், அவனுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும். ஸோ ஓகேங்களா, அந்த கம்பெனி அவனுக்கு ஒரு புதிய வேலையை வழங்கியது அப்படின்னா தட் கம்பெனி ஆஃபர்ட் ஹிம் ஏ நியூ ஜாப். ஓகேங்களா, ஸோ இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சென்டென்ஸு. ஓகேங்களா, ஸோ இதில் நம்மளுக்கு டவுட் இருந்ததுனால இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா தட் கம்பெனி ஆஃபர்டு. ஓகேங்களா, அந்த கம்பெனி வழங்கியது. எதை வழங்கியது? ஏ நியூ ஜாப். யாருக்கு? அவனுக்கு. டு ஹிம். த கம்பெனி ஆஃபர்ட் ஏ நியூ ஜாப் டு ஹிம். இந்த மாதிரி நம்ம படிக்கும் பொழுது நம்ம டெஃபினெட்லி நம்மளோட ஃப்ளூயன்சி அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ட்ரிக்ஸை தான் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறோம். ஸோ நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியான ட்ரிக்ஸை வந்து நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அதுதான் எங்கள் ஸ்கூலோட ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து நம்மளை நம்புகிறாங்க. ஸோ அவங்கள வந்து அட்லீஸ்ட் இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஸ்டேஜ் மேலே போயிட்டாங்களானவே அதுவே நம்மளுக்கான ஒரு க்ரோ தான். ஓகேங்களா, ஸோ அந்த வேலையை தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா, நான் என் மனைவிக்காக ஒரு புடவை வாங்கினேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேசும்பொழுது நான் ஒரு புடவை வாங்கினேன் அப்படின்னா அது டைரக்ட். யாருக்காக வாங்கும் பொழுது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளே ஆகுது. நான் என் மனைவிக்காக ஒரு புடவை வாங்கினேன், நான் அவனுக்காக தான் அந்த வேலையை செஞ்சேன். ஸோ ஓகேங்களா, ஐ டிட் த ஒர்க் டு ஹிம். ஓகேங்களா, அவனுக்கு அந்த வேலையை செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கும் பொழுது தான் நம்ம ஈஸியாக ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நான் சென்டென்ஸ் படிக்கிற பாருங்க. ஐ பாட் மை ஒய்ஃப் எ சாரி. ஓகேங்களா, ஸோ அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருந்தால் ஐ பாட் எ சாரி, ஓகே, ஃபார் மை ஒய்ஃப். ஓகேங்களா, ஸோ எது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ ஸோ அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ வெர்பு எந்த வேலையை செய்யுதோ அதை நீங்கள் பக்கத்தில் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதை போட்டிங்களன்னா போதும். அதை தாண்டி நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் தான் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். நம்ம எஸ்விஓவில் அந்த ஓவை தாண்டிட்டோம்னா நீங்கள் அடுத்தது வந்து ஒரு கமா போட்டு ஒரு நியூ சென்டென்ஸ், அதாவது வந்து ஒரு சப்ஜெக்டை வச்சு தான் பேசணும். அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 11 பார்த்துட்டோம். ஸோ அதில் எதனா ஒரு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து ரீப்ளேவும் பண்ணுவேன். ஓகேங்களா, உங்களோட டவுட்டும் வந்து கிளியர் பண்ணி வைப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ 11th இதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம். என்னுடைய மனைவி எனக்காக பிரியாணி சமைத்தாள். ஓகேங்களா, நான் அவளுக்கு ஒரு செய்தி அனுப்பினேன். ஓகே, இந்த 2 ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட், ஓகேங்களா, டைரக்ட் ஆப்ஜெக்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை டைரக்ட் ஆப்ஜெக்டில் எப்படி வரும்னு சொல்லிட்டு 2த்தையும் பண்ணுங்கள். செகண்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ல அந்த வீடியோவில் எப்படி இந்த கான்செப்ட் வரும்னு சொல்லிட்டு எனக்கு மொத்தம் 4 ஆன்சரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா, அதில் நீங்கள் எதனா எரர் பண்ணிங்களன்னா அப்போயே நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ இதில் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூலுன்னா ஆஃப்டர் வெர்பு. ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் வெர்புக்கு அப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பயன்படுத்தும் பொழுது நம்ம எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது டு, ஃபார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம், ஓகேங்களா, டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பயன்படுத்தும் பொழுது லாஸ்ட்டில் டு அல்லது ஃபார் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் யாருக்காக அந்த வேலை நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் மெயின் ரூலு. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம பேசும் பொழுது. ஓகேங்களா, ஸோ நான் அதை சாப்பிட்டேன், நான் அதை வாங்கினேன். ஓகேங்களா,
ஆனால் நான் அது வந்து டீட்டெயிலாக வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போய் பாருங்கள். நியூ வியூவர்ஸ் யாரானா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் யுவர் ஃப்ளூயன்சி ப்ராமிஸ்லி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது வரைக்குமே நீங்கள் மைண்டில் யோசிச்சிங்களன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலோட மோட்டிவ் என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து இங்கிலீஷ் பேச வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் நம்மளோட எய்மு. ஸோ அதை தாண்டி மற்ற மோட்டிவ் நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து நம்மளை நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சிஸ்டன்சி எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களோட நாலேஜை நான் தெரிஞ்சுக்கின்னு நெக்ஸ்ட் லெவல் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நான் பிரித்து உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே தெரியும். ஸோ அவங்களுக்கு எஸ்வி அதை தாண்டிடுறாங்க. ஸோ நான் அதை சாப்பிட்டேன், அதை எழுதினேன், அதை பேசினேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் தாண்டிடுறாங்க. ஆனால் ஆப்ஜெக்டில் வந்து எதை ஃப்ரண்ட்டில் போடணும், எதை பேக்கில் போடணும் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ ஆஃப்டர் திஸ் வீடியோ யூ வில் ஃபைண்ட் அவுட் தட் ரைட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போவே வந்து நிறைய பேர் நல்ல ஹோம்ஒர்க்கு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதை அப்படியே வந்து அவங்க டே பை டே கான்வர்சேஷனில் பயன்படுத்துனாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களால வந்து அவங்க ஃப்ளூயன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். டெஃபினெட்லி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கான வீடியோ நான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூ வியூவர்ஸ்க்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சென்ட் யூ. தேங்க்யூ ஸோ மச்.